ஓம் நமச்சிவாய. தவத்திரு குறும்பேரி சுவாமிகள் என்கின்ற சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத காணொளியில் நமது குருநாதரின் யாத்திரை பயணத்தின் தொடர்ச்சியை காணலாம். சுவாமிகள் குறும்பேரியில் இருந்தபோது அந்த கிராமத்தில் ஒருவரின் வீட்டில் பசுமாடு கன்று போட்டு 5ஆம் நாள் பசு இறந்துவிட்டது. அந்த கன்றின் உரிமையாளர் அக்கன்றை வளர்க்க முடியாமல் வருந்தி பிறகு சுவாமிகளிடம் கன்றை கொண்டு வந்து விட்டு சென்றார். அக்கன்றை நமது குருநாதர் அரும்பாடுபட்டு வளர்த்தார். தனக்கு கிடைக்கும் பாலில் அதை ஊட்டி வளர்க்க செய்தார். அக்கன்றுக்கு லக்ஷ்மி என்று பெயரிட்டு வளர்த்தார். 5-6 மாதங்களுக்கு பிறகு லக்ஷ்மி என்னும் கன்றுக்கு வயிற்று வலி அதிகம் ஏற்பட்டு அதனால் மிக துன்புற்றது. சுவாமிகள் அதற்கு பச்சிலை ரசம் கொடுத்தார். கன்று சுகமடைந்தது. பிறகு சில நாள் காப்பாற்றி வழி செலவுக்கு ரூபாய் 100 கொடுத்து திருப்பதி மடத்தில் விட்டு வர ஏற்பாடு செய்தார். கன்றை விட்டு வரப்போன 5 பேரில் சின்ன பையன் என்பவர் ரூபாய் 40 களவு செய்து வந்தார். பிறகு சென்னையில் அந்த 40 ரூபாயையும் பறிகொடுத்து விட்டார். பிறகு சுவாமிகளிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். பிறகு சுவாமிகள் குறும்பேரி தலைக்கொண்டீஸ்வரி பழைய கோவிலில் தியானத்தில் இருந்தார். அந்த சமயம் சுவாமிகளிடம் பலர் வந்து தரிசித்தும் உபதேசம் பெற்றும் போனார்கள். கோபால சுவாமி என்னும் பெரியார் சுவாமிகளிடம் உபதேசம் பெற்று தியானம் செய்ய ஒடக்கத்தூர் மலைக்கு சென்று விட்டார். ஒரு நாள் சுவாமிகள் அவ்விடமே நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். அவ்வூரைச் சேர்ந்த சின்ன கவுண்டர் என்பவர் சுவாமிகளை தரிசிக்க சென்றார். சுவாமிகள் பக்கம் நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடி கொண்டிருப்பதை பார்த்து பயந்து விட்டார். அவர் வெளியில் திரும்பும் போது பாம்பு போய்விட்டது. இச்செய்தியை சுவாமிகள் தியானத்தில் இல்லாத போது சின்ன கவுண்டர் கூறினார். சின்ன கவுண்டரை பார்த்து சுவாமிகள் கூறியதாவது: இக்கோவில் பழமையான கோவிலாகும். இதை புதுப்பிக்கும் வண்ணமாக காட்ட பாம்பு வடிவில் இறைவன் வந்தது ஆகும். எனவே இதை புதுப்பிக்க ஆவணம் செய்வாயாக என்றார். ஆனால் சின்ன கவுண்டர் பதில் ஒன்றும் அளிக்கவில்லை. சற்று நேரம் கழித்து சின்ன கவுண்டர் சுவாமிகளிடம், என்னுடைய வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. அது என் பக்கமாக வெற்றி கிட்டினால் கோயிலை புதுப்பிக்கிறேன் என்றார். அடிகளாரும் வெற்றி பெற ஆசை வழங்கினார். அதேபோல் வழக்கில் வெற்றி பெற்றார். தலைக்கொண்டீஸ்வரி ஆலயத்தை புதுப்பிக்க சுவாமிகள் மூலமாக வேலை நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவும் செவ்வனே நடைபெற்றது. நமது குருநாதரின் கோவில் திருப்பணிகளை பற்றி அடுத்த காணொளியில் காணலாம். இந்த மாத பரணி பூஜை ஜீவ சமாதி வளாகத்தில் 8/5/2024 புதன்கிழமை அன்று மிகச்சிறந்த முறையில் நடந்தேறியது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் நகரில் வசிக்கும் SR ரமேஷ் ஆச்சாரி மற்றும் அவர்கள் நண்பர்கள் பங்கேற்றனர். ஜீவ சமாதியில் அமைந்துள்ள நான்முகலிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம சத்தியரால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி
ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஞான கண்மணியே அங்கும் இங்கும் எங்கும் பொங்கும் சதானந்த. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். சாது சல்லபத்தினால் சந்தோஷமாக அவர் சச்சித்தானந்தம் தானே உண்டாகி ஞான. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். கள்ள மனதை கண்டிக்க நல்லதொரு மார்க்கம் சொன்ன சித்துக்கு பித்தான புத்தி மயக்கத்தை கண்ட. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். தஞ்சமென்றோர்களுக்கு அஞ்சா ஞானம் அளித்து குஞ்சித பாதத்தையே கும்பிட்டு ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். பஞ்ச கோசங்களையே பாழாக்கி தன்னை மறந்து பரமநிலையிலே ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஏதேதோ தீவினைகள் எதிர்த்துமே வந்தாலும் எப்படி கீழ் மேலும் ஆனாலும் அவரறியார். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஞான கண்மணியே அங்கும் இங்கும் எங்கும் பொங்கும் சதானந்த. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். கலை பகவான்
தேனளிக்கும் வாதவூர் என்போர் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்படுதும் என் நெஞ்சில் நீர்தான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருவடித்தன் தாழ் வாழ்க, ஆகமம்மாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இரவடி வாழ்க, ஏகன் கழித்தாண்டி வாழ்க, கடல் விவாவுவது இருப்பான் பிறகுக, சிறுவன் விவாவுக்கும் சிறுவன்கள் விழுக, ஈஸ்வரடி போற்றி, எல்லையடி போற்றி, ஜேசனடி போற்றி, சிவனடி போற்றி, சிவனமன்னின் சிந்தையில் என்றால் அவனராணி அவன்தான் வணங்கி, சிந்தைக்கிற சிவபுரானந்தனை முந்தை விட்டுள்ளதோ வாயை உழைப்பன் யார், கண்ணுதலான் தங்கரை கண்காட்ட வந்தேயே, புகழமான உடனே உள்ளாகி கூறாய் உருவாய் மரமாகி, பல்விரவாய் பறவையாய் பாம்பாய், கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்களாய், வல்ல சுகராய் முனிவராய் தேவராய், எல்லாம் திரும்பிவிட்டு உயிரை உள்ளத்தில் வாங்காமல் நின்ற மெய்யார் உடனா விரைவாக வேதங்கள் ஐயா என ஒங்கி ஆத்மகன்ற நொடி ஆக்கமடல் இல்லா இணைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் போக்குவாய் எம்பெருமான் நிறங்கள் உரைந்துடைய இன்னொரு ஏத்த மறைந்திருந்த எம்பெருமான் வகனையன் நம்மை மரநிலம் மூடிய மாய இருளை அறப்பாவம் என்று மருநேற்றம் கட்டி புறந்தோல் பொறுத்தேன புலடுக்கும்படி பழங்கூறும் 9 வாயில் குடிலை வடக புலனைந்து பஞ்சனையை செய்ய விடன வளர்த்தால் இம்முடா உனக்கு கடந்த மறை உடையானே வேற்று விகார விடக்குடவில் உங்கடப்ப ஆற்றை நிம்மையா அணையோ என்று போற்றி போழ்ந்திருந்து வைகட்டு மெய்யானார் வீட்டிங்கொந்து விடைப்பில் விசாராமே கள்ள குழுக்குருமை கட்டளிக்க வல்லானே கல்லீரில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பெரியவருக்கானே ஒன்று சொல்லற்கரியானே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவத்தில் உள்ள சுழடிக்கு பல்லவரும் எந்த பணிந்து சிவாத்திரி சிற்றம்பலம் சிவாத்திரி சிற்றம்பலம் சிவாத்திரி சிற்றம்பலம் தருணா Govinda